வெங்கடேஸ்வரா, தருணம் பார்த்து தடுத்தாட்கொண்டாயே பிரபு. இந்த தாசனின் குரல் உனக்கு கேட்டு காட்சி தந்தாயா? நான் பிறந்த பயன் பெற்றேன். பாபாஜி, அவசரப்பட்டு என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? உன்னை தரிசிக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் வாழ்வது யாருக்காக? நம்பினார் கெடுவதில்லை அல்லவா? இதை நீங்கள் மறக்கலாமா? பிரபு, பாலாஜி, இந்த ஆனந்தம் எனக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இருக்கும் பாபாஜி. நீங்கள் அழைத்தாலும் நினைத்தாலும் பக்கத்தில் இருப்பேன். இது தொடரும். பிரபு, ஸ்ரீனிவாசா, எத்தனை கருணை உள்ளமப்பா உனக்கு. சுவாமி, விஷயம் தெரியுமோ? என்னையா சொல்லும். பாபாஜிக்கு ஸ்ரீனிவாசன் பிரத்யட்சமானாராம். ஆவார் ஆவார். சதா காலமும் அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற என்ன போல பக்தருக்கு பிரத்யட்சமாகாத ஸ்ரீனிவாசன் அந்த தாடி பயலுக்கு மட்டும் பிரத்யட்சமாயிடுறாரோ? போய் வேலையை பாருமையா. நிஜமாகவே சுவாமி, பாலாஜி அவரோடு பகடை கூட ஆடினாராம். நன்னா இருக்கு கட்டுக்கதை. ஆஹா ஆஹா, ரொம்ப நன்னா இருக்கு. கேட்டேடா, பாலாஜி வந்து இந்த பாபாஜியோட பகடை ஆடுறாரா? என்ன பாபாஜி, ஒவ்வொரு ஆட்டத்திலும் நீங்கள் தோற்று விடுகிறீர்கள். நானா? இல்லை சுவாமி, ஜெயித்திருக்கிறேனே. எதை? உன்னை, உன் அன்பை, உன் தோழமையை, உன் பாசத்தை. சரி, இந்த ஆட்டத்தையாவது கவனம் வைத்து ஆடுங்கள். நீ ஆட்டி வைக்க நான் ஆடாமல் இருக்க முடியுமா பிரபு? ஓஹோ, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா, பழம். பழம்தான். உன் இஷ்டப்படி ஜெயித்து விட்டேன். ஏதாவது கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஜெயம் என்றால் கொடுக்க வேண்டியதுதான். அப்படியானால் கொடு. குழந்தை மாதிரி கையை நீட்டினால் எதை கொடுப்பது பாபாஜி? விரும்பியதை கேளுங்கள். கொடுக்க வேண்டியவன் நீதான். நீயே சொல். ஐஸ்வர்யமா? உன் திருநாமத்தை சொல்வதையே ஐஸ்வர்யமாக எண்ணுபவனுக்கு வேறு ஐஸ்வர்யம் எதற்கு சுவாமி? பதவியா? பதவியா? இன்றோ நாளையோ சாக போகும் இந்த தேகத்துக்கு பதவியால் என்ன பயன் பாலாஜி? சரி, எனக்கு தெரியவில்லை. நீங்களே கேளுங்கள். கேட்டு விடுவேன். நீ தர வேண்டும். தருகிறேன். இல்லை என்று சொல்லக்கூடாது. நான் உன்னை மறந்துவிட்டால் நீ என்னை மறந்துவிடக் கூடாது. என்ன பாபாஜி, உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லையா? வயோதிகன், உடல்நிலை சரியில்லை. காலப்போக்கில் தளர்ச்சியிலே உன்னை மறந்தால் காப்பாற்றுவாயா? சம்மதிக்கிறேன். நீங்கள் சொன்னபடி நடக்க. என்னப்பா, என்ன இதெல்லாம்? எழுந்திருங்கள். என்ன வேண்டும் சொல்லுங்கள். சுவாமி. என்னப்பா, என்ன விஷயம்? சுவாமி, தாங்கள் பாலாஜியின் அந்தரங்க பக்தர். அந்த பிரபுவை தாங்கள் நேரில் பார்த்தீர்களாமே. உம்மை வணங்கினால் எமக்கு நல்ல கதி கிடைக்கும். நானும் உங்களைப் போலவே பாலாஜியின் பக்தன். பக்தியுடன் அடியார்கள் கோவிந்தா என்று கூப்பிட்டால் ஓடி வருவான் இந்த பிரபு.
பாபாஜி என்ற பக்தர் எங்கே இருக்கிறார்? எதற்கப்பா? அவரை தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி தரிசனம் பண்ணியா சொல்லியோ? சுவாமி, பக்தரை தரிசனம் செய்தால் கடவுளை தரிசனம் செய்த புண்ணியம் வரும் என்பார்கள் பெரியோர். இவாளும் பெரிய பக்தர் தான். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. தாடி வைத்தவர்கள் எல்லாம் ரிஷிகள் அல்ல, வேஷமிட்டவர்கள் எல்லாம் பக்தர்கள் அல்ல. விவாதம் எதற்கு? வாருங்கள். கேட்டா பாபாஜி நாளுக்கு நாள் மேல போயிட்டு இருக்கார், நாம என்னடானா கீழே போயிட்டு இருக்கோம். பாபாஜி பிரபு, பாலாஜி, பாலாஜி, 3 நாளாகிறதப்பா உன்னை பார்த்து. அழைத்தால் வருவேன் என்று வாக்கு கொடுத்து இந்த கிழவனை ஏமாற்றலாமா? பிரபு, பாலாஜி, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா. பாபாஜி, வந்து விட்டாயாப்பா. ஸ்ரீனிவாசா, இந்த தாசனின் குரல் கேட்டதா? தாசன் குரல் கேட்டும் வருவேன், கேட்கவும் வருவேன். பாபாஜி, எனக்கு தூக்கம் வருகிறது. ஒரு தாலாட்டு பாடினால் அதை கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவேன். தாலாட்டா? நான் தாலாட்டி நீ தூங்குவதா? எத்தனை பிறவியின் புண்ணியமப்பா எனக்கு. ஆகட்டுமப்பா, ஆடி. தைலாக்கியம் மங்களம் குரு. சுவாமி கழுத்துல ரத்னஹாரம் இல்ல. ஆமா, சுவாமி கழுத்துல ரத்னஹாரம் இல்ல. எனக்கு தெரியும் இது யாரு வேலைன்னு. பக்தன் மாதிரி பகல் வேஷம் போட்டு திரியறானே, அந்த பாபாஜியோட வேலைதான் இது. ஸ்ரீனிவாசா, 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 ஸ்ரீனிவாசா. திருட்டு பக்தன் போய் பிடிங்கோ. பாத்தியாளா, நான் சொன்னபடியே செய்திருக்கான். ஏயா உனக்கு இந்த திருட்டு புத்தி? ஐயோ, நான் திருடனில்லை, நான் திருடவில்லை. நடந்ததை சொல்லுகிறேன். ராத்திரி ஸ்ரீனிவாசன் என் ஆசிரமத்துக்கு வந்து தூங்கினார். அந்த இடத்தில் இது விழுந்திருக்கிறது, அதை கொடுக்கத்தான். சீனிவாசன் உங்க ஆசிரமத்துக்கு வந்து தூங்கினாரா? நகைய மறந்துட்டு போயிட்டாரா? ஏன் கதை விடுறீர்? நான் நடந்ததைத்தான் சொன்னேன், நான் திருடனில்லை. சுவாமி கழுத்தில் இருந்த ரத்னஹாரம் இவர் கைக்கு எப்படி வந்திருக்க முடியும்? இதை பாலாஜி தான் மறந்து போட்டு விட்டார். என் பேச்சை நம்புங்கள். பாலாஜி இவர் சிநேகிதர், ஆசிரமத்துக்கு வந்தார், மறந்தாராம், போனாராம். ஆம் சுவாமி, பாலாஜி என் ஆசிரமத்துக்கு சத்தியமாக வந்திருந்தார். என்னை போன்ற அந்தரங்க பக்தனுக்கு தரிசனம் தராதவர் இந்த தாடி வைத்தவருக்கு தருவாரா?
பொய் சொல்லி நாடகம் ஆடுகிறான் இந்த திருடன். ஐயோ, வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அநியாயமாக சொல்லாதீர்கள். செத்தாலும் பொய் சொல்ல மாட்டான் இந்த ஹாத்திராம் பாபாஜி. ஹாத்திராமா? யார் வைத்த பெயர் ஐயா? என் தாய் தந்தையர் யானை போல் பலசாலியாய் இருக்கட்டும் என்று ஹாத்திராம் என்று பெயர் வைத்தார்கள். யானை போல் பலசாலி? மகாபிரபு, ஒரு யானை தின்னும் அளவுக்கு கரும்பை ஒரு இடத்தில் குவித்து வைத்து இவரை அங்கே தள்ளுங்கள், அதை தின்னச் சொல்லுங்கள். இந்த ஹாத்திராம் நிஜமாகவே பக்தனாய் இருந்தால், பாலாஜீவன் ஆசிரமத்துக்கு வந்தது சத்தியமாயிருந்தால், அந்த கடவுளே கை கொடுக்க ஓடி வந்து இந்த பக்தனை காக்கட்டும். இல்லாவிட்டால் இவன் ஒரு கவர சாது என்று அறிந்து மகாராஜாவே தண்டியுங்கள். சரி, நடக்கட்டும் பரீட்சை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.